இந்திய நியூசிலாந்து தொடர் காரணமே இல்லாமல் நீக்கப்பட்ட 5 வீரர்கள். வரும் ஜனவரி 11 முதல் தொடங்க உள்ள நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ சமீபத்தில் அறிவித்தது. இந்த அணியில் பல முக்கிய வீரர்கள் நீக்கப்பட்டது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுமன் கில் இந்த தொடரிலிருந்து காயத்திற்கு பிறகு திரும்பியிருந்தாலும், ஸ்ரேயஸ் ஐயர் அணிக்கு திரும்பியுள்ளதாலும் சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 5 வீரர்கள் அணியில் இடம்பெற்று இருக்கலாம் என்றும், இவர்களை தேவையில்லாமல் நீக்கியுள்ளனர் என்றும் சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகின்றன. முதலாவதாக ருத்துராஜ் கெய்க்வாட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்த இடத்தில் பேட்டிங் செய்து சதம் அடித்த ருத்துராஜ் கெய்க்வாட் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. அவர் விளையாடிய கடைசி ஒருநாள் போட்டியில் சதம் அடித்த போதிலும் ஸ்ரேயஸ் ஐயர் அணிக்கு திரும்பியதால் அவர் வெளியேற்றப்பட்டுள்ளார். அடுத்ததாக முகமது சமி உள்நாட்டு கிரிக்கெட்டில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வந்தாலும் முகமது சமி மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். 35 வயதான அவர் 2025-26 ரஞ்சி டிராபியில் 4 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்த தொடரில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா ஓய்வில் இருப்பதால் சிராஜ் அணிக்கு திரும்பியுள்ளார். இருப்பினும் சமிக்கு இடமில்லை. சமி கடைசியாக இந்திய அணிக்காக 2025 சாம்பியன்ஸ் டிராபி விளையாடினார். அதன் பிறகு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிகளிலும் அவர் இடம்பெறவில்லை. அடுத்ததாக அக்சர் பட்டேல். இடதுகை ஸ்பின்னரான அக்சர் பட்டேல் இந்த அணியில் இடம்பெறவில்லை. அவரது இடத்தில் ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னில் விருப்பமாக உள்ளார். அக்சரின் பேட்டிங் திறன்கள் அணிக்கு சமநிலை வழங்கினாலும் அவர் இடம்பெறவில்லை. அடுத்ததாக திலக் வர்மா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாடிய திலக் வர்மா அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இந்த தொடரில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் போனது. இருப்பினும் T20 அணியில் இடம்பெற்றுள்ளார். மேலும் துருவ் ஜுரேல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகளும் துருவ் ஜுரேலுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் நியூசிலாந்து தொடரில் நீக்கப்பட்டுள்ளார். KL ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகிய 2 விக்கெட் கீப்பர்கள் அணியில் இருப்பதால் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை.